Hey guys and welcome back to Million Tech. Nothing phone 3A series வந்து வரப்போற மார்ச் 4th அன்னைக்கு வந்து இந்தியால கால் மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு வந்து அபிஷியலா இந்தியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு Flipkartலயும் அதோட அவங்க அபிஷியல் வெப்சைட்லயும் வந்து உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கும். நீங்க டைரக்டா போய் பை பண்ணிக்கலாம். Nothing phone 2A சீரிஸ்க்கு அப்புறம் வந்து Nothing phone 3A சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Nothing phone 2A சீரிஸ்ல மொத்தம் வந்து ரெண்டு வேரியன்ட் தான் 2A 2A+. ஆனா வந்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 3A சீரிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 3Aவும் அப்புறம் 3A Pro வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கேமரா செட்டப்போட வந்து லான்ச் பண்றாங்க. ஒரு பெட்டராவே இருக்கும் நினைக்கலாம். Nothing phone ரெண்டு கேமரா செட்டப் தான் எப்பவுமே. Nothing phone ஸ்டார்டிங்லேயே ஆகட்டும் Nothing phone 2A சீரிஸில் கூட வந்து ரெண்டு கேமரா செட்டப் தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3லேருந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டெலிபோர்ட் லென்ஸும் பெரிஸ்கோப் லென்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க Nothing சீரிஸில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த Nothing phone 3A சீரிஸில் அப்படி என்னதான் வந்து பழசை கொடுத்துருக்காங்க Nothing phone 3A சீரிஸில் அப்படி என்னதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த Nothing phone 3Aக்கும் இந்த Nothing phone 3A Proக்கும் என்னதான் டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அந்த வீடியோ ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Nothing phoneனாவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வருது வந்து பேக்ல அது கிஃப்ட் ரைட் தான். ஏன்னா கிஃப்ட் ரைட் பொறுத்த வரைக்கும் Nothing phone தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே வகையில இதுலயும் வந்து 3 கிஃப்ட் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2A சீரிஸ்ல மாதிரியும் இதுலயும் வந்து 3A சீரிஸ்லயும் உங்களுக்கு வந்து 3 கிஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. 3A பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக வந்து எந்த வித சேஞ்சும் இல்லை. இந்த 2Aக்கும் 3Aக்கும் டிசைன் வைஸாக எந்த சேஞ்சும் இல்லை. லைட்டாக வந்து ஒரு கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் சைஸ் கொஞ்சம் தின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பெரிய சில்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே ரெண்டு கலர் ஆப்ஷனை வந்து அவைலபிள் பண்ணுறாங்க 3Aல. அதே 3A Pro பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் வந்து இந்த ரிங் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிங் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைலைட் ஆகிற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் புதுவிதமான டிசைனே சொல்லலாம். இதுலேயும் வந்து 3 கிஃப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் பஞ்சோல் டைப் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸாக டிசைன் வைஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா தான் இருக்கும் இந்த 3A Proல. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பெட்டராக இல்லைன்ட்டு என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரிங்குக்கான யூசேஜ் வந்து என்ன இருக்கும்ன்ட்டு ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் தெரியும். ஒன்றும் அந்த ஆஃபிஷியலாக வந்து தெரியல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த 3A சீரிஸில் டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்சாக வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. 6.7 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 120 டென்சிங்கோட அதே வந்து 3000 nits இருக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸும் 1300 nits இருக்கும் அடாப்டிவ் பிரைட்னஸும் இந்த ஃபோன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு வந்து காமனாகவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த வந்து ஒரு பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும் இந்த ஃபோனுக்கு பொறுத்த வரைக்கும். AMOLED டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். டேட் சென்டர் யூஸ் பண்ணுறீங்க இப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளியராக விசில் ஆகும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2A சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 3ல வந்து டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸர் இன்னொரு ஆளா அப்படின்னு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸ்னாப்டிராகனோட 700 இந்த ரெண்டு ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 700 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். Android GB தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. DDR5 RAM UFSோட 3.1 ஸ்டோரேஜ் இந்த ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகுது வந்து Android 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 3 yearsக்கான OS அப்டேட்டும் 4 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி Nothing OS 3.1ல வந்து லான்ச் பண்றாங்க. மெயினா வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணது வந்து கேமரா. Nothingல ஃபர்ஸ்ட் டைமா வந்து 3A சீரிஸ்ல டெலிபோர்ட் லென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டெலிபோர்ட் லென்ஸ் 3Aல பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் லென்ஸும் 3A Proல பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டெலிபோர்ட் லென்ஸோட பெரிஸ்கோப் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூமிங் குவாலிட்டியும் அதுக்கப்புறம் இமேஜ் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கும். 3Aல பொறுத்த வரைக்கும் 50 MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் OSோட சோனி சென்சார் யூஸ் பண்றாங்க. அது வந்து 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு 50 MP வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 4x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூமிங்கும் அப்புறம் 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். 3A Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 50 MP வந்து மெயின் கேமரா வித் சோனி சென்சார் யூஸ் பண்றாங்க. அதே 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே 50 MP பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 6x வரைக்கும் நீங்க லாஸ்லெஸ் ஜூமிங்கும் அதே வந்து 60x வரைக்கும் நீங்க டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். 3A விட 3A Proக்கு கேமரா சிஸ்டம் கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பெட்டரா இருக்கும். நீங்க 4K வீடியோ கிடைக்கிறதுக்கு முடியும் 60 ஃப்ரேம் ஆகட்டும் 30 ஃப்ரேம் ஆகட்டும். செல்ஃபி கேமரா வைஸா பாத்தீங்கன்னா 3Aல வந்து 32 MP கொடுத்துருக்காங்க. 3A Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. இருக்கும் செல்ஃபி கேமரா கூட 3A Proல கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டரி வைஸா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. ஆனா சார்ஜிங் வைஸா வந்து டிஃபரண்ட் காட்டிருக்காங்க. பேட்டரி வைஸா வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. ஆனா வந்து 3Aல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அதே 3A Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வாட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து
சார்ஜர் வந்து சப்போர்ட் தான் ஆகும் தவிர சார்ஜர் வந்து பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நத்திங் சீரிஸில் வந்து எதுலேயும் வந்து சார்ஜர் வந்து கொடுக்கல. சிஎம்எஃப் ஃபோனில் கூட அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சார்ஜர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் தனியாக தான் பை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.4 வெர்ஷன், வைஃபையோட 6 வெர்ஷன், அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் டூயல் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து IP64 ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபோனோட வரப்போகிற ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. வரப்போகிற March 4 அன்னைக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும். சென்சர் கரெக்ஷன் ஆகலாம், பட் இன்னும் தெரிஞ்சு வந்து இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ். நத்திங் ஃபோன் 3S சீரிஸில் மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க, 3Aவும் 3A ப்ரோவும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்க போகிறீங்களா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அண்டர் 30,000 வந்து இந்த 2 ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸ் வைஸும் சரி, கேமரா வைஸும் சரி, ஒரு சூப்பரான ஃபோனாகவே இருக்கும் அண்டர் 30,000. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கீழே லைட் பட்டன் அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பிறந்தவர்கள் சேரும். மறக்காம கீழே லைட் பட்டன் அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து சந்திக்கிறேன்.